Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பாமக போட்டியிட மாட்டேன் என்று விடுவது சரி, போட்டியிட வேண்டிய அஇஅதிமுக போட்டியிடாதது தவறு. நீங்க ரெண்டாவது பெரிய கட்சி, இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும்ன்ற கம்பல்ஷனும் கிடையாது. ஆனா உங்களுடைய எதிர்கட்சின்ற அடிப்படையில நீங்க ஒரு கடுமையான ஒரு போட்டியை நீங்க கொடுத்தாங்க. அதிமுகவுக்காக ஓட்டு போடுற என்ன பண்ணுவான்? பாமகவுக்கு போடுறது கஷ்டம் தான். அப்ப யாருக்கு போடுவான்? சீமானுக்கு. சோ சீமான் எடுத்த முடிவு சரியா இருந்துச்சு. ஏடிஎம்கே ஓட்டு டெஃபினெட்லி சீமானுக்கு தான் போக வாய்ப்பு வரீங்க. சீமானுக்கு தான் போவோம். அதாவது அதிமுக பாமக ஒரிஜினல் கூட்டணி, பாமக பாஜக பொருந்தா கூட்டணி. ஆமா, தமிழ்நாட்டுடைய உளவியலுக்கு எதிரானதான் பாஜக. நீங்க எந்த விதத்திலுமே தமிழருடைய உணர்வோட நீங்க நிக்கவே இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், இவிஎம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சத்தை புடிங்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சி. இதெல்லாம் நடந்துச்சு, எல்லாம் தெரியும், சீமானுக்கும் தெரியும். அப்போ இதற்கு மேல அவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையா அப்போ இந்த பலத்தை என்ன பண்ணணும்? ஒரு அணியாக்கணும். இவங்க அணினா யார் கூட சேரணும்? விஜய். பாஜக சீமான த்ரெட்டா பாக்குறாங்களோ? பாஜக வந்துட்டு ஒரு த்ரெட்டா பாக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு எல்லாரையும் இந்துவாவும் பாரதியனாவும் மாத்த பாக்குறாங்க. இவங்க எல்லாம் தமிழனை அடையாளப்படுத்துறாங்க. சீமான் அதே போல விஜய், திருமா 3 பேரும் இணைந்தா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அதிமுக சுத்தமா இல்லாத போகும். அந்த பாசிபிலிட்டி. அதிமுக மீண்டும் வலிமை பெற வாய்ப்பு இருக்கா? அதற்கான கதவுகள் மூடப்பட்டு விட்டன. என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? அதிகபட்சம் அவங்க ஜெயலலிதா பாணியில எங்கேயாவது பூஜை போட்டுட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஐயநாதன் அவர்கள் உள்ளார். வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இப்போதான் ஒரு மிகப்பெரிய தேர்தலை முடிச்சுட்டு வந்திருக்கோம். இன்னொரு இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில நடக்க போகுது. சோ நாங்க ஒரு எந்த இடைத்தேர்தலையும் புறக்கணிக்க மாட்டோம்னு சொன்ன அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த ஒரு காலத்திலும் இடைத்தேர்தலில் போட்டி போட மாட்டோம்னு சொன்ன பாமக இந்த இடைத்தேர்தல்ல போட்டி போட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? குறிப்பாக நம்ம அரித்மெட்டிக்கா பார்க்கும்போது அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் ஒரு 10,000க்குள்ளதான் இருக்கு. அதாவது அதிமுக ஏன் பின்வாங்கி இருக்காங்க? இந்த பின்னணியை நமக்காக கொஞ்சம் இன்டர்பிரட் பண்ணி சொல்ல முடியுமா உங்களால? பாமக போட்டியிட மாட்டேன் என்று விடுவது சரி, போட்டியிட வேண்டிய அஇஅதிமுக போட்டியிடாதது தவறு. இதுல ஒரு முக்கிய காரணத்தை நான் சொல்ல வரேன். நீங்க ரெண்டாவது பெரிய கட்சி. ஆமா. இன்னொரு கட்சியை குறை சொல்றதுல அர்த்தம் இல்ல. இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும்ன்ற கம்பல்ஷனும் கிடையாது. ஆமா. ஆனா உங்களுடைய எதிர்கட்சின்ற அடிப்படையில நீங்க ஒரு டஃப்பான ஒரு கடுமையான ஒரு போட்டியை நீங்க கொடுத்தாங்க. கொடுத்திருக்க முடியும், அதிமுகவால கொடுக்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, தேமுதிக அவங்களுடைய கூட்டணியில. ஆமா. நீங்க இந்த முறை அஇஅதிமுக மக்களவை தேர்தலில் எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் கடுமையான போட்டியை கொடுத்து அது தோத்தாலும் பரவாயில்ல, தோத்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் தேமுதிக தான் பலம் வாய்ந்த சக்தி. விழுப்புரம் மக்களவை தொகுதி இப்ப 6,100 ஓட்டு தான் இந்த விக்கிரவாண்டியில. அடுத்தபடியா பக்கத்துல கள்ளக்குறிச்சி தொகுதி. கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல லீட்லயே வந்தாரு அவங்களுடைய வேட்பாளர். ஒண்ணு சேலம் தொகுதி 70,000 ஓட்டை தான் தோத்துச்சு அதிமுக. செல்வ கணபதி தான் பெரிய வேட்பாளர். அவரு ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலேயே வந்துட்டு 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சவர். அப்படியேப்பட்டவர் தான் அங்க வேட்பாளர். கடைசி நேரத்துல அவர் ஸ்டாலின் அவரை போட்டாரு. ரொம்ப அழகா பண்ணாரு. 70,000 ஓட்டு. இந்த 3 இடத்துலயும் பிளஸ் அங்க விருதுநகர் அந்த இடத்துலயே நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக அவனுடைய பலம் தான் அஇஅதிமுகவை மிகப்பெரிய அளவிற்கு முன்னிலை கொண்டு வந்தது. ஆனா தேமுதிகவும் உணரல, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உணரல. அதோட இவங்க வந்துட்டு போட்டி போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு காம்படிஷன் ஸ்டிஃப் ஆயிரும். இப்ப என்னன்னா, அவர் ராமதாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பாஜகனால அவருக்கு எந்த பெனிஃபிட் ஆகல. பாஜக பெனிஃபிட் அடைஞ்சது, இவருக்கு எதுவுமே இல்லை. இவருடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சதுன்னு சொல்ல போனா 9 இடங்கள்ல போட்டியிட்டும் குறைஞ்சது பார்த்தாரு. நம்ம நிரூபிக்கணும், அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்குள்ள நம்மளுடைய கேடர்ஸை வந்துட்டு ஊக்குவிக்கணும், நம்ம நிரூபிக்கணும்னு அடிச்சாரு, நிக்கிறாரு. சோ அவருடைய இது முடிவு சரி. அடுத்தபடியான சீமான் நாம் தமிழர் கட்சி மிக அழகா இந்த சூழலை அவர் இதுக்கெல்லாம் முன்னாடியே முடிவு எடுத்துறாங்க. நாங்க வேட்பாளரை போட்டுறோம் அப்படின்ட்டு போட்டாங்க. இவங்க 2 பேர் எடுத்த முடிவு ரைட்டு. இவர் எடுத்த முடிவுல வந்துட்டு ஒண்ணு பயம் இருக்குது, இன்னொன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. என்ன ஸ்ட்ராட்டஜி? பயம்ன்றது என்னன்னா, எங்க மீண்டும் 3ஆவதா போயிட போறோமோ அப்படின்ற ஒரு பயம். அதுக்கான வாய்ப்பே இல்ல. ஆனா அது அவரு பயந்துட்டாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு 3 தொகுதியில 3ஆவதா வந்ததுல அவர் பயந்துட்டாரு. 7 இடத்துல டெபாசிட் காலி ஆயிடுச்சு. அதுக்கு போயிட்டு பயந்துட்டாரு அவரு. இதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல.
ஒரு தலைவரால ஒரு கட்சி அப்படி தோத்துருச்சு, ஒரு தலைவரால அது ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எந்த தேர்தலுமே கிடையாது. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க முதல்ல இதை பார்த்து பயந்துருக்க கூடாது. உங்களுடைய பலத்துக்கு ஆமா, ஒரு பெரிய கட்டமைப்புள்ள கட்சி அதிமுக. எவ்வளவு பெரிய கட்சி அஇஅதிமுகன்னா, ரெட்டை இலை சின்னம்னா என்னது? அது ரெட்டை குடல் பீரங்கி மாதிரி, அது ரெட்டை இலை சின்னம். தமிழ்நாட்டுல அதிக முறை ஆட்சியில இருந்த கட்சி அதிமுக தான். அதிமுக இருந்த கட்சி நிறைய செஞ்சிருக்கிற அந்த மக்களுக்கு. அப்ப அந்த மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு அவ்வளவு சீக்கிரம் மங்கி போயிடாது இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாமகவுக்கு வந்துட்டு போட்டியிடாத இருந்தா அந்த ஓட்டுல வந்துட்டு எப்படி அதிமுக ஓட்டுல பாதி ஓட்டாவது பாமகவுக்கு போகும். பாமக நாளைக்கு வந்துட்டு ஒரு கணிசமான அளவுக்கு ஓட்டு வாங்குச்சுன்னா, ஜெயிக்கிறது ஜெயிக்காது வேற, கணிசமான ஓட்டு வாங்குச்சு அப்படின்னம்னா நாளைக்கு வந்துட்டு அவங்கள கூட்டணியில எடுத்துக்கலாம். அதிமுகவுக்கு பாமகவுடைய பலம் தேவை. அதாவது பாஜகவோட போறதை விட அதிமுகவோட போனா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலிமையா இருப்பாங்க. தேமுதிக பாமகவும் அந்த 9-10 மாவட்டங்கள்ல 10-12 மாவட்டங்கள்ல சரியான பலம். அதிமுக அது ரொம்ப குறி விஷயம். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ணாருன்னா, ஆனா அதனால பிரயோஜனப்படாது. ஏன்னா இவரால் வெளிப்படையா சொல்ல முடியாது. ஏன்னா பாஜக கூட்டணியினுடைய வேட்பாளராக அவங்க நிக்கிறாங்க. அப்போ அதிமுகவுக்காக ஓட்டு போடுற என்ன பண்ணுவான்? பாமகவுக்கு போடுறது கஷ்டம் தான். அப்போ யாருக்கு போடுவான்? சீமானுக்கு. சோ சீமான் எடுத்த முடிவு சரியா வந்துச்சு. ஓகே, ஏடிஎம்கே ஓட்டு டெஃபினெட்லி சீமானுக்கு தான் போக வாய்ப்பு சொல்ல வரீங்க. சீமானுக்கு தான் போகும் பெரும்பாலும். இந்தாண்ட போக திமுக எதிர்ப்ப அதிகமா பேசுறேன். கட்சிக்காரன் நினைக்கிறவன் வந்துட்டு நம்ம போட்டு வைப்போம்டா, ஐயாவுக்கு போட்டு வைப்போம், ஐயா எப்படி பார்த்தா நம்மளோட வருவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல அவன் போட்டுருவான். கட்சிக்காரன் தெளிவா சிந்திப்பான். ஆனா மக்கள் அப்படி சிந்திக்க மாட்டாங்கல்ல, பொதுமக்கள். அப்ப அந்த பொதுமக்களுடைய சாய்ஸ் வந்துட்டு 50-50 தான். இந்த அண்டையை விடலாம், அந்த அண்டையை விடலாம். ஓகே, ஆனா ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல போட்டி போட்டிருக்கணும், தவறாக முடிவெடுத்து விட்டாங்க நாம எடுத்துக்கலாமா? அதாவது 2026 பாமக நம்ம கூட கூட்டணி வந்துரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எடப்பாடி வந்து இந்த எலெக்ஷன்ல விட்டு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹைப்போதேசிஸ் வந்து சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, நானும் அதான் சொல்றேன். ப. சிதம்பரமும் அதான் சொல்றாரு. ப. சிதம்பரம் தான் முதல்ல சொன்னாரு. மோரர்லெஸ் அது ஒரு கரெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்குன்னு நான் ஒரு தந்திரோபாயம் தான் அது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தேவை இன்றைய நிலையில அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, கடந்த தேர்தலில் பட்ட தோல்வி அப்படின்றது அவர் அனலைஸ் பண்ணுவார்கள். அதிமுக அனலைஸ் பண்ணிருக்கோங்க. அப்ப அனலைஸ் பண்ணும் போது பாமக இங்கெல்லாம் அவங்களோட இருந்தோட நம்மளோட இருந்திருந்தா, இப்போ நீங்க ஒண்ணு கவனிக்கணும், கோயம்புத்தூர் தொகுதியில வந்துட்டு 2வது இடத்துக்கு வருது பாஜக. ஆனா அதிமுக விட 2 மடங்கு ஓட்டு வந்துட்டு அண்ணாமலை வாங்குறாரு. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பக்கத்துல நீலகிரி தொகுதியில அதிமுக விட முருகன் அதிக ஓட்டு வாங்குறாரு. அங்க இருந்து அடுத்த தொகுதி நாமக்கல். அங்க பாத்தீங்க அப்படின்னா டெபாசிட் எடுக்குது பாஜக. அங்க யாரு இல்ல? நாமக்கல்ல வந்துட்டு பாமக கிடையாது. நல்லா நீங்க கவனிங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் பாமகனுடைய சப்போர்ட்டோ அங்கெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு பாஜகவை அடையாளப்படுத்திருச்சு அந்த ஓட்டு. ஆனா பாஜக வந்துட்டு இவங்களுக்கு எந்த விதத்துலயுமே வந்துடும். அதாவது பாமக ஓட்டு பாஜகவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பாஜக ஓட்டு பாமகவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஓட்டே இல்ல அதுக்கு. ஓகே, பாஜகவுக்கு ஓட்டே கிடையாது. இப்போ நகர மையங்கள்ல தானே அந்த மேல் சாதி வெளிமாநிலத்தில் தான் இவனுடைய ஓட்டெல்லாம் அதுக்கு இருக்கு. மற்றபடி ஆனா பாமக அப்படி இல்லையே, பரவலா அதுக்குடைய ஓட் பேங்க் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்துட்டு அதுதான் பாஜகவுக்கு வந்துட்டு பலன் கொடுத்தது ஒழிய இன்டர்ன் பாஜகனால இவனுக்கு பலனே பெறல. அதாவது அதிமுக பாமக ஒரிஜினல் கூட்டணி, பாமக பாஜக பொருந்தா கூட்டணி. ஆமா, தமிழ்நாட்டுடைய உளவியலுக்கு எதிரானதுதான் பாஜக. நம்ம நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். இதை கேட்கக்கூடிய கூட அவங்களுடைய ஆதரவாளர்கள், பாஜக ஆதரவாளர்கள் ஒரு தலைப்பட்சமாக இப்படி ஒரு அனலைஸ் பண்றது இல்ல. நீங்க எந்த விதத்திலுமே தமிழருடைய உணர்வோட நீங்க நிக்கவே இல்லை, எந்த இடத்துலயுமே நிக்கல. வேணா அது வேணா ஒரு தனியா ஒரு பேட்டி எடுத்து போடலாம். ஏன் பாஜக அப்படின்றது வந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்வாடி கட்சி அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன் கிளீனா. அது தமிழனுக்கான கட்சியே கிடையாது. அது தமிழனுக்கான கட்சி கிடையாது, தெலுங்கனுக்கான கட்சி கிடையாது, கன்னடனுக்கான கட்சி கிடையாது, மலையாளத்தானுக்கான கட்சி கிடையாது, மராட்டியனுக்கான கட்சியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. யாருக்கான கட்சி தான் பாஜக? அது கார்பரேட்டுக்கான கட்சி, பிராமணனுக்கான கட்சி, அவ்வளவுதான். இதை தவிர வேற யாருக்குமே இந்தியாவில யாருக்கானவும் கட்சியும் கிடையாது அது. அதனால்தான் அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல அந்த வாங்கினாங்க. எனவே அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முன்னாடி மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது இப்ப அந்த மாதிரி ஒரு சூழல். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹஸ் ஹேப்பன்ட். அதனால நம்ம அப்பவே சொன்னோம், தமிழ்நாட்டுடைய உளவியலுக்கு எதிராக ஒரு பொருந்தா கூட்டணி, இதுல போறாரு ராமதாஸ், இதுல பயனடையவே மாட்டாரு அப்படின்னோம். ஏதோ ஓரளவுக்கு சௌமியா அன்புமணி மட்டும் ரொம்ப பிரமாதமா அவங்க பண்ணி
அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஏன்னா நெருங்கினாங்க. சொந்த செல்வாக்கு இருக்கு, சொந்த செல்வாக்கு. ஸ்ட்ராங்கான தொகுதியும் கூட ரெண்டாவது தருமபுரி அவங்க அவங்களுக்கு. வந்துட்டு ஒரு நோன் ஃபிகர் அரசியல்ல. ஏன்னா அவங்க அந்த பசுமை அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்காக சுற்றுச்சூழல் விவகாரங்கள் எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. அது பாமக அது முன்னெடுக்குது. சுற்றுச்சூழலை அழிக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இது தமாஷு அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டாங்க. சோ அந்த இடத்துல சௌமியா அன்புமணி அவர்கள் எடுத்த வாக்குகள் வந்துட்டு கிராண்ட். அது வெற்றினா தோல்வினா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா கட்டாயம் அவங்க எதிர்காலத்துல எம்பி ஆவாங்க. சோ அந்த மாதிரி மற்றபடி எந்த இடத்துலயும் அடையாளப்படுத்துறது கூட பாமக எதுவும் வெற்றியே இல்லை. அப்புறம் என்ன இருக்கு? இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது 2 கட்சி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு நாம் தமிழர், இன்னொன்னு விசிகா. 2 பேருக்குமே வந்து ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படிங்க பாக்குறீங்க? 2 கட்சிக்கும் ஒரு மாநில அந்தஸ்து கிடைச்சிருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க ஒரு ஊடகரா? இந்த ஒரு 2 கட்சியுமே வந்துட்டு அவங்க தமிழர்களுக்கு வந்துட்டு ரொம்ப நேர்மையா இருந்தாங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு இதெல்லாம் ரொம்ப திட்டவட்டமா தெளிவா எடுத்து சொன்ன. சீமான் கூட முன்ன பின்ன அல்லாடல் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெளிவா எங்க பேசினாலும் அதை தெளிவா பேசினாரு. திமுக பேசல, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் பேசல. 2 பேரும் நல்லா பேசுறாங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், எல்லாத்தையும் விட திருமாவளவன் அவங்க பேசுறதுதான் ரொம்ப. அது ஊடகத்துல இருந்தாலும் சரி, இல்ல அவரே வந்து பேசுறாலும் சரி, எங்க போனாலும் அவர் பிரமாதமா அந்த எதிர்ப்பை வந்துட்டு வச்சாரு. அடுத்தபடியே சீமான் பிரமாதமா வச்சாரு அது எதிர்ப்பை. அந்த எதிர்ப்பு அது சின்னம் போடுன உடனே சுத்தமா கோவம் அந்த இடத்துல திரும்பிச்சு நல்லா வச்சாரு. ஸோ அதனால 2வது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நலம், வளம், வாழ்வாதாரம் அந்த 3 இடத்துலயும் அவங்க வந்துட்டு கரெக்டா நின்னாங்க இல்லையா? அது இவ்வளவு காலம் அவங்க பண்ணிக்கிட்டே வராங்க, போராடிக்கிட்டும் வராங்க, களத்துல இருக்காங்க. ஆமா. அப்ப அவங்க களத்துல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கான ஒரு ஆதரவு நிலை கூடிட்டு தான் போகும். அதுவும் புதிய சின்னத்துக்கு கிட்டத்தட்ட 36 லட்சம் ஓட்டு. அதை எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. ஆமா ஆமா. நான் 50 லட்சம் எதிர்பார்த்தேங்க. நான் இப்பவும் சொல்றேன், இவிஎம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சத்தை புடிங்கிட்டானுங்க நாம் தமிழர் கட்சி. இதுதான் உண்மை. இல்லாட்டி அந்த கட்சி அவ்வளவு தூரம் அந்த செல்வாக்கு பெற்ற கட்சி நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட நீங்க போனீங்கன்னா ஒரு கிராமத்துல வந்துட்டு ஒரு 5 பேர் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்காரன், 400 ஓட்டு வாங்குது நாம் தமிழர். எப்படி இது? ஒரு குறிப்பிட்ட ஏரியான்னு சொல்ல முடியாது. அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு, கும்மிடிப்பூண்டில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் பரவலான ஓட்சார் இருக்கு. நகர மையங்கள்ல மட்டும் அமைக்கிறாங்க. இதே மாதிரி தருமபுரியில எல்லாம் கூட அவங்க அமைக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. எல்லாம் தெரியும், சீமானுக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். அப்போ இதற்கு மேல அவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையா அந்த அப்போ இந்த பலத்தை என்ன பண்ணணும், ஒரு அணியாக்கணும். இவங்க அணினா யார் கூட சேரணும்? விஜய் எப்படி வராருன்னு பாக்கணும். இப்ப விஜயனுடைய இது வந்துட்டு பாஜக எதிர்ப்புல அவர் வந்தாரு அப்படின்னா கட்டாயம் இவங்களோட வந்துட்டு அலையன்ஸ் போடலாம். அணியா அலையன்ஸ் இல்ல, யார் யார் இருக்கலாம் அதுல? விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர், அப்புறம் தமிழக வெற்றி கழகம் 3 தான். அப்புறம் இவரு 4வது நம்மளுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன். அவரு ஒரு கணிசமான ஒரு எதிர் செல்வாக்கு வச்சிருக்காருல. அவரு 4 பேர் சேர்ந்தாங்கன்னா போதும் ஒரு அணியா நிக்கணும். கூட்டணியா இருந்தா மரியாதை பெறாது, மக்களுடைய நம்பிக்கை பெறாது. ஒரு அணியா உருவாக்கி நாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லாட்சியை தருவோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அது வந்து ஒரு மாற்றத்துக்கு ஒரு அத்தாட்சியாகவும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கான பலத்தை அது பெறும். ஒரு மக்கள் நல கூட்டணியா செயல்படுவாங்கன்னு சொல்ல வரீங்களா? மக்கள் நல கூட்டணி அது டுபாக்கூர். சரியா, இவங்க கிட்ட சீமான் கிட்ட ஒரு 8% இருக்கு, நாம் தமிழர் கிட்ட ஒரு 8% இருக்கு, விசிகா கிட்ட ஒரு 8% இருக்கு. விஜய் இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லையே. இல்ல ஆகலைங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ ஒரு மாநாடு போட போறாரு. மாநாட்டுல அவருடைய கொள்கை இலக்கு எல்லாத்தையும் அவர் அறிவிக்க போறாரு. அதை அறிவிச்சதுக்கு பிற்பாடுதான் நம்ம இதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசி வைக்கிறோம். அவ்வளவுதான். அவங்க பேசுறாங்களா இல்லையான்றதை பத்தி இல்ல. நம்ம ஒரு ஃபார்மேஷனுக்கான ஒரு பாசிபிலிட்டியை சொல்றோம். கூட்டணிகள்ல ஃபார்மேஷனுக்கான ஒரு பாசிபிலிட்டியை சொல்றோம். அவ்வளவுதான். அது ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு மாற்று அரசியலுக்கான களம் உருவாயிடுச்சான அதிமுக பலவீனப்பட்டு போச்சு. பாஜக பக்கம் திரும்பாது மக்கள் அப்படின்னும் போது யார் எங்க போவாங்க? நீங்க மீண்டும் மீண்டும் ரிவர்ஸ் ஆகி பழைய இடத்துக்கே வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. எப்போதும் திராவிடர் கட்சிகள் தான், அதெல்லாம் உண்மையே கிடையாது. மாறும், கிளீனா மாறும். அவங்களுக்கு போடுறதுக்கு சரியான ஒரு அணி இருந்துச்சுன்னா போட்டு போயிடும். கூட்டணி சேரக்கூடாது, நான் அணியா இருக்கணும்னு சொல்றீங்க, இது எனக்கு புரியலையே. இல்ல, அணின்றது என்னன்னா கேரளா இருக்கிறவங்களுடைய லெப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், அதே மாதிரி பிபி சிங் உருவாக்கின வந்துட்டு ஐக்கிய முன்னணி யுனைடெட் ஃப்ரண்ட். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கூட்டணி கிடையாது, அணியாதான். அவங்க ஒரு அணியாவே ஒரு கொள்கையின் அடிப்படையில இதெல்லாம் நாங்க சாதிக்க போறோம் ஒன்னா நிப்பாங்க. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் ஆட்சி.
இப்போ காங்கிரஸ் ஆட்சி வரும்போது பாத்தீங்கன்னா கேரளா நல்லா இருக்கும், எல்டிஎஃப் வந்தாலும் நல்லா இருக்கும், உள்ள எதுவுமே இருக்காது. இங்க அடுத்து அந்தாண்ட போனாரு, அந்த இடத்து இந்தாண்ட போனார்லாம் வரவே வராது. அங்கேதான் முஸ்லீம் லீக் இருக்கும், இங்கேயே தான் வந்துட்டு அந்த ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட் ஆர்எஸ்பி இங்கே தான் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் ஒரு ஐடியாலஜி, இன்னொரு பக்கம் இன்னொரு ஐடியாலஜி. இதுக்கு நடுவில் உடைக்கவே முடியலையே பாஜகவில். அதனால தான் இப்போ வந்துட்டு கிறிஸ்டியன்ஸை போய் தாஜா பண்ண போயிட்டாங்க. அப்ப நீங்க கவனிங்க, அப்போ ஒரு அருமையான ஒரு 2 அணியை வந்துட்டு உருவாக்குனாங்க. அந்த மாதிரி ஒண்ணு தமிழ்நாட்டுல உருவாகணும்ன்ற ஓகே, பியாண்ட் கெயின்ஸ். சரி, ஒரு அணி ஆயிட்டாங்க, என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அரித்மெட்டிக்கலா கேக்குறேன். இல்ல அரித்மெட்டிக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். மக்களுக்கு ஈஸி, சிந்திக்கிறது ஈஸி, ஓட்டு போடுறது ஈஸி. யாரெல்லாம் மாற்று வேணும், போதும்டா அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மாத்தி ஓட்டு போடுவாங்க. அந்த சாய்ஸ் வந்து பாஜகவுக்கு இருக்காதா? கிட்டத்தட்ட கூட்டணியா சேர்ந்து 18% வாங்கியிருக்காங்க. ஆமா, 23ல 11 இடத்துல டெபாசிட் எழுந்திருக்காங்க. ஒரு சீர்திருமை இருக்காதுல. நீங்க ஒரே மாதிரி ஓட்டு வாங்கணும், எல்லா இடத்துலயும் 4 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு ஓட்டு வாங்கினீங்கன்னா பரவாயில்ல. ஒரு இடத்துல 4 லட்சம், இன்னொரு இடத்துல 1 லட்சம், இங்க டெபாசிட் போகும். இதெல்லாம் என்ன இதுன்னா சீரான வளர்ச்சி இல்லைங்கிறீங்களா? இல்ல, அது வளர்ச்சியே கிடையாது. அதுக்கு அந்த கட்சிக்கு வளர்ச்சின்றதே கிடையாது. பபுலா, யார் பபுள்? காணல் நீர். இன்னும் சொல்ல போனா மிராஜ், காணல் நீர். அதை வச்சுட்டு அவங்க ஒப்பேத்திட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இந்த நாம் தமிழருடைய வாக்கு சதவீதம் தனித்து போட்டிட்டு 8% வாங்கியிருக்காங்க. அது பாஜக சீமான த்ரெட்டா பாக்குறாங்களோ? அதனாலதானே சின்னத்தை புடுங்கினாங்க. விடுதலை சிறுத்தைகளை ஏன் வந்துட்டு பாஜக வந்துட்டு ஒரு த்ரெட்டா பாக்குது அப்படின்னா, அவங்க வந்துட்டு எல்லாரையும் இந்துவாவும் இந்தியனாவும் மாத்த பாக்குறாங்க, இந்துவாவும் பாரதியனாவும் மாத்த பாக்குறாங்க. இவங்க எல்லாம் தமிழனை அடையாளப்படுத்துறாங்க. இவங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் அது அந்த 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 கருத்து வந்துட்டு அந்த கருத்தியல் வேறுன்றது. ஓகே, ஏற்கனவே பெரியார் இங்க பண்ணிட்டு போட்டாரு. இவங்க வந்துட்டு தமிழ் தேசியம்னா அடுத்த இடத்துல இருந்து நிக்கிறாங்க, விடவே மாட்டாங்க. திமுக அதிமுகவால பாஜகவினுடைய வருகையோ கால் பதிக்கிறதையோ தடுக்க முடியாது. ஆனா விடுதலை சிறுத்தைகள்னாலே, நாம் தமிழர்னாலே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினாலே விஜயானு தத்துறோம். ஏன்னா ப்ரோ தமிழ், தமிழர் என்கின்ற அடையாளம் தான் அவனுக்கு என்ன எதிரியே. அதை உடைக்கிறது தான் அவர் வந்தாரு. ஒண்ணும் நடக்கல. நாம் தமிழரும் விசிகாவும் பாஜகவுக்கு த்ரெட்டு தான். பாஜக விட மாட்டாங்க, அவங்க விட்டானே இவங்க அழிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, இது தொடர்பா சதெல்லாம் நடக்கும், அப்ப தெரியும். இப்ப இந்த கூட்டணி எப்படி வரும் நீங்க கேட்டீங்களே, அது பாஜகனுடைய பிரஷர்னாலதான் அமையும். இவங்க 2 பேருமே பாஜகவுக்கு த்ரெட்டுன்னு சொல்றீங்க. பாஜக பிரஷர் காரணமாக தான் விஜய் சீமான் திருமா இணைவாங்கன்னு சொல்றீங்க. முரணா இருக்கே. ஆமா, என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்களால இந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு வரும்போது எதிர் சக்திகளை சிதைக்கிறது தான் பாஜகனுடைய வேலை. உடைக்க முடியாது. ஓகே, ஒரு கட்சியை உடைக்கலாம். ஆனா விடுதலை சிறுத்தைகள் மாதிரி, நாம் தமிழர் மாதிரி, தமிழக வாழ்வுரிமை கட்சி மாதிரி இருக்கக்கூடிய இயக்கம் கட்சியா மாறினவங்க எல்லாம் உடைக்க முடியாது. ஓகே, அதனால அடிக்க பார்ப்பாங்க. அடிக்க பார்க்கும்போது அதுக்கு எதிரான ஒரு டிஃபென்ஸா இவங்க எல்லாம் ஒன்னா சேர பார்ப்பாங்க. ஓகே, திமுக அதிமுகவுக்கு எதிராக இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்கன்னு காட்ட இன்னொரு அணியா வந்துடும் அது. அது எப்ப பார்த்தாலும் அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது. நாங்க ஒரு அணி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. அவங்க பண்ணுவாங்க. மகாராஷ்டிரா மாதிரி தமிழ்நாட்டுல பாஜக இந்த கட்சி உடைக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்க. அதன் காரணமாக இப்ப ஏற்பட்ட ஒரு அணியை இந்த அணிக்கு எதிராக நிப்பாட்டுவாங்க பாஜக. ஆமா, அணி வந்துரும். இது எந்த வகையில பாஜகவுக்கு லாபமா இருக்கும்? லாபமா இருக்காது. பாஜக செய்யக்கூடியதெல்லாம் இதுக்கு மேல பாஜகன்ற ஒரு கட்சி அவனுடைய மதவாதத்தை வச்சோ, ஐடியாலஜிக்கல் சென்ட்ரலிசம், கல்ச்சுரல் ரிலிஜியஸ் சென்ட்ரலிசம், இதை வச்சு வர முடியாது. கலாச்சார தேசியம் முடியாது, முடிஞ்சு போச்சு. அதற்கான அடிதான் விழுந்திருக்குது. இன்னைக்கு வட இந்தியா முழுவதும் விழுந்திருக்குது, வாரணாசிலையும் விழுந்திருக்குது. மாத்திக்கிறலாம், இவங்க மறைச்சிக்கிறலாம், அது வேற விஷயம், மறைச்சிருச்சு. சோ இப்ப பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு மக்களை ரூல் பண்ணுது. இந்த அரசியல்னால, இந்த ஆட்சியினால நமக்கு கிடைச்ச பலன் என்ன அப்படின்ற இடத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. சோ இதுக்கு மேல அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்ப இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு இல்ல காங்கிரஸ் நின்னது காரணமே ராகுல் காந்தியினுடைய ப்ராக்ரஸிவ் அவுட்லுக் தான். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணி. ப்ராக்ரஸிவ் அவுட்லுக் காங்கிரஸ்ல அதெல்லாம் கிடையாது, சோனியா காந்தி உட்பட. ஆனா அவர் கொண்டு போயிட்டாரு மேடம், 2 மடங்கு ஆக்கியிருக்காரு. ஆமா, பெரிய விஷயம். ராகுல் காந்தி வயசுக்குள்ளதான் சீட்டு வரும்னு மோடி சொன்னாரு, அதை தாண்டி 99 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆமா. என்ன இவிஎம் சரியா போட்டு பரட்டி எடுத்துட்டு டிவி படம் எண்ணம்னா இன்னும் அப்படி தலைக்கடை கவுதுரும். 99 198 ஆயிடும். அது வேற கதை, அது விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அடிப்படையில மக்கள் கிட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் தான் இந்த அரசியல், இந்த தேர்தல் முடிவு. ஓகே, சோ இது தமிழ்நாட்டுல இருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா இடத்துலயும் எதிரொலிக்கும். நீங்க காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா
அந்த மக்களுக்காக உண்மையா இருந்த ஒரு என்ஜினியர் சிறையில இருந்துட்டு ஜெயிக்கிறாரு. அவர் தோற்கடிக்கிறது அங்க இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர். 2 முன்னாள் முதல்வரும் தோத்து போயிடுறாங்க ஆமா, காஷ்மீரை பொறுத்த காஷ்மீரை பொறுத்த வரைக்கும். அப்போ எல்லாருமே இதுக்கு சர்ப்ரைஸ் இல்ல. இதான் ரொம்ப முக்கியம். செல்வாக்கான குடும்பம் வேற அவங்க 2 பேருமே. ஆமா, அப்படி தூக்கிட்டாங்க, வேணாம் அப்படி தூக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அப்போ இதுதான் அந்த மாற்றத்திற்கான அத்தாட்சிகள். சோ மதவாத அரசியல் எல்லா இடத்துலயும் அடிபடுது. அதே மாதிரி மத்த ஒரு மாநில உரிமைகளுக்கான அரசியல் எல்லா இடத்துலயும் ஈடுபடுது. அதை நம்ம பார்க்கணும். சோ இதுதான் இதுக்கு மேல போகும். சீமான், அதே போல விஜய், திருமா 3 பேரும் இணைந்தா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அதிமுக சுத்தமா இல்லாத போகும். அந்த பாசிபிலிட்டி இருக்கு. அதிமுக வந்துட்டு அதிமுகவும் வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த வாய்ப்பை வந்துட்டு அவர் மூடிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவங்க எல்லாரும் சேர்த்திருக்கணும். அவருடைய இதுக்காக அவருக்கு புறக்கணிச்சிட்டாரு. சோ அதிமுகனுடைய ரீஃபார்மேஷன், மறுவாழ்வு, மறு எழுச்சி அப்படின்றது இதுக்கு மேல வராது. ஏன்னா பிஜேபி வந்துட்டான், அவன் விட மாட்டான். பிஜேபி வராத இருந்தா ஒருவேளை மாறி இருக்கான். பிஜேபி வந்துருச்சு, அவங்க மறுபடியும் ஆட்சியில் உட்காராங்க. அது வரைக்கும் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா எதிர்காலத்துல பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அந்த கட்சியில அதுக்கான ஆதரவான குரல்கள் வந்துருச்சு. ஆமா, எஸ்பி வேலுமணி உட்பட அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. 1 இருந்தா 33 அதெல்லாம் ஒன்னா இருந்ததுதான் ஒண்ணும் இல்லாட்ட ஆணிங்கள, அப்புறம் என்ன 1 இருந்தா 33 அதெல்லாம் சும்மா பேச்சு. எனவே அது என்ன அப்படின்னு எதிர்காலத்துல மீண்டும் போக போறாங்கன்னு அர்த்தம். அது என்னன்னா அவங்கள தங்களையும் பாதுகாத்துக்கணும், அதிகாரத்தையும் கைப்பற்றணும். அதுக்கு பாஜக தான் நடத்துறோம். ரொம்ப எளிமையா சுத்திக்கிறாங்க. அப்படியே மக்கள் எளிமையா ரிஜெக்ட் பண்றாங்க. அப்ப அவங்க மாற்றம் இவங்க வந்துருவாங்க. அதிமுகவின் வீழ்ச்சி பாஜகவின் வளர்ச்சின்னு சொல்ல வரீங்களா? பாஜகவுக்கு வளர்ச்சின்றதே கிடையாதுங்க. அவங்களால வீழ்த்த மட்டும் தாங்க முடியும். இந்தியா முழுவதுமே நான் சொல்ல வரேன், இதுக்கு மேல பாஜக வர யாரையும் வீழ்த்தவே முடியாது. இவங்களுடைய மிஸ்கான்செப்ஷன் இருக்குல்ல, தவறான முடிவுகள், தவறான புரிதல், இதுல இவங்க போயிட்டு அவங்களோட சேருவாங்க. அதிமுகவினுடைய திங்கிங் அப்படின்றதுக்கும் பாஜகனுடைய திங்கிங்ன்றதுக்கும் எங்கேயாவது ஒரு யூனிசன், ஒரு ஒற்றுமை நீங்க சொல்லுங்க. கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க கூட்டணி சேர்ந்து எப்படி சாதிக்க போறாங்கன்னு ஒரு கணக்கு போடுறாங்க அதிமுக வச்சுக்கிட்டு. எனக்கு புரியவே இல்லை. நீங்க தமிழ்நாட்டுல இருந்தானே அரசியல் பண்றீங்க. அதிமுக மீண்டும் வலிமை பெற வாய்ப்பு இருக்கா? அதற்கான கதவுகள் மூடப்பட்டு விட்டன. என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் அவங்க ஜெயலலிதா பாணியில எங்கேயாவது பூஜை கீஜை போட்டுட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். எதுவும் பண்ண முடியாது. சசிகலா வர கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. அது போயிடுச்சு, அவ்வளவுதான். அது லீட அது விட்டுருச்சு, காலி, அவ்வளவுதான். அது வந்துட்டு ஒரு முனைப்பாவே இல்லை. தேர்தல் இதுல முடிவு எடுக்கிறத வந்துட்டு அதனுடைய பலவீனம் இன்னும் பட்டவர்த்தனமா ஆயிடுச்சு. அதிமுகவுடைய பலவீனம் தான் இந்த 3வது அணி அமைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க. 3வது அணியே கிடையாதுங்க. அது ஒரு அணி, அது ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு அணி சேர்க்கை. அது பயங்கரமா வரும். அது அதிமுகவின் வீழ்ச்சி தான் இந்த மாற்று அரசியலுக்கான அணி சேர்க்கை நடக்கும் சொல்ல வரீங்க. 3வது பெரிய கட்சி விசிகா. ஆமா. 4வது பெரிய கட்சி அப்படின்னோம்னா 2 பேருமே தமிழ் தேச அந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறாங்க, நாம் தமிழரும். சோ இவங்க இன்னும் 2 கட்சியை சேர்த்துக்க போறாங்க. புரியுதுங்களா? அது வரக்கூடியது ஒண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லா வருது அது உள்ள. புரியுதுங்களா? இப்ப நம்ம விஜய் வந்துட்டு மத்தவங்க மாதிரி எடுத்துக்க முடியாது. விஜய் அரசியல் படுத்துறதுல தான் இருக்கு. அவரும் அரசியலாகி அவருடைய ரசிகருடைய அரசியல் படுத்திட்டாரு அப்படின்னோம்னா அடுத்த மாற்றத்திற்கு அவர் இன்ஸ்ட்ருமெண்டா இருப்பாரு. என்ன பவன் கல்யாணம் மாதிரி சொல்றீங்களா? ஐயோ, நான் யாரையுமே ஒப்பிடலைங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கே முன்மாதிரிகள் இருக்காங்க. இப்போ விஜய் என்ன கத்துக்கணும் அப்படின்றது திரும்ப கிட்ட போய் கத்துக்கலாம் எல்லா அரசியலுக்கும். அது முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு என்ன, தமிழ்நாட்டு அரசியல் என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, அவ்வளவுதானே. திரும்ப சொல்லி கொடுத்துருவாருங்கிறீங்க. உரிமை பிரச்சனையில சீமான் இருக்கவே இருக்கிறாரு. என்ன பேசணும், என்ன படணும் எப்படின்றதெல்லாம் வந்துட்டு சீமான் கத்து கொடுத்துருவாரு. மேட்டர் முடிஞ்சு போச்சு. அந்தாண்ட பாத்தீங்கன்னா தமிழக வாழ் உரிமை கட்சி இருக்குது, இந்தாண்ட பாத்தீங்கன்னா விஜய், எல்லாம் சேர்த்து 4 பேர் சேர்ந்து ஒரு ஃபார்மேஷனை உருவாக்குனாங்கன்னா நிச்சயமா தமிழ்நாட்டுல மாற்று அரசியலுக்கான கடுமையான ஒரு அடித்தளம், பலமான அடித்தளம் அமைச்சிடும். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. தமிழ்நாடு அரசியல் களத்தை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. குறிப்பாக அதிமுகவுடைய சரிவு, தமிழ்நாட்டுல ஒரு விஜய், சீமான், அதே போல திருமா, இவங்க தலைமையில ஒரு மாற்று அரசியல் சக்தியாக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணங்களை ரொம்ப விரிவாவே பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி.